ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 7வது வாரத்தோட 4வது நாள் ஓட்டிங் ரிசல்ட் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று நிறைய சம்பவங்கள் போச்சு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சரியான ஒரு பெரிய போராட்டம் மாதிரி பண்ண போகிறாங்க நம்ம கிச்சன் ஸ்குவாட்ஸ், அதாவது சாம்பார் ஸ்குவாட்ஸ். ஏன் அப்படின்னா நேற்று அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பெஸ்ட்டாக பண்ணாலும் கடைசி வரைக்கும் என்ன கிடச்சிது, அவங்களுக்கு ஒரே ஒரு கோல்டு காயின் தான். ஸோ பார்த்தாங்க, என்டர்டைன்மெண்ட் தான் மிஸ் ஆகுது. நாளைக்கு வச்சுக்கொண்ட உங்களுக்கு மகனேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக வந்து என்டர்டைன்மெண்ட் தான் பண்ண போகிறாங்க. ஆனால் அந்த காமன் ஃபுட்டை வந்து செஞ்சு கொடுப்பாங்க, மற்றபடி எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வச்சு செய்ய போகிறாங்க. செம்ம மாதம் இருக்க போது. அதை பற்றி கருத்து சொல்லுங்கள். அதே மாதிரி குறும்படம், நம்ம கானாவனத்தை வந்து ரொம்ப அவசரப்பட்டு குறும்படத்தை போடுங்கன்னு சொல்லியிருக்காப்புல. இப்போ விஜய் சேதுபதி அந்த குறும்படத்தை நாளைக்கு செம்மையாக போட்டு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது சாட்டர்டே போட்டார்னு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி வருத்தரமான சம்பவமாக இருக்குது. ஏன்னா பச்சையாக தெரியுது அவர் வந்துட்டு அங்கே வந்து கனியை தள்ளின விஷயங்கள். ஆனால் இன்னுமே அக்செப்ட் பண்ணாமல் ஒரு ஓட்டு சொல்லணும், நான் இந்த மாதிரி தப்பே பண்ணல, தப்பே பண்ணாமல் நீங்கள் வந்து பழியப்பட்ட நான் ஏற்றுக்கணுமா அப்படி இப்படின்னு பண்ணுறாரு. இன்னையா இது ஊரே பார்த்துருச்சு, உலகமே பார்த்துருச்சு. இப்போ வந்துட்டு இன்னுமா நான் பண்ணலன்னு ஊரை ஏமாற்றிட்டுருக்கீங்க. இத்தனைக்கும் அங்கே இருக்கவங்களை ஏமாற்ற முடியுமா? அங்கே இருக்கிற அத்தனை பேரும் பார்த்துட்டாங்க. ரம்யாவும் சொல்லிட்டாங்க, ஆமாம் அவர் பண்ணார் ஆனால் தெரியாமல் பண்ணிட்டாருன்னு. ஆனால் இவர் மட்டும் ஒத்துக்க மாட்டார். இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் கானா விரோத் மேலே எக்கச்சக்கமான விஷயங்கள் வருது பெண்கள் சம்மந்தமாக, அதை பற்றியும் சொல்லுங்கள். 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபன் டாஸ்க்கு செம மாதம் இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். யாரெல்லாம் என்ஜாய் பண்ணிங்க சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த சாங் வைப்பு உள்ளே வந்து எல்லோரும் அந்த பெட்ரூமில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பாடினாங்களே, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணதை பார்த்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்களேன் சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 76,891 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.64. ஸோ திவ்யா திடீர்னு பார்த்தா ஒரு மனமாற்றம் கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. ஒன்றுமே புரியல. அது மட்டும் இல்லாமல் சூப்பராக வந்துட்டு கானாவனத்தை போட்டு வெளுத்தாங்க. ஏன்னா கானாவனத்தை ஒத்துக்கவே இல்லை. கனி நான் தலைவேலை பின்னாடி இருந்து பார்த்தது நான் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு இன்னொரு இடத்துல சபர்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. யாருக்கு? விஜய் பார்வதிக்காக. ஏங்க அந்த பொண்ணு எனக்கு பிடிக்காதுங்க, இருந்தாலும் அந்த பொண்ணு முன்னாடி ஒரு கை நீட்டி பேசலாம், அந்த பொண்ணு மட்டும் கை நீட்டி பேசக்கூடாதா? என்ன நினச்சிட்டு இருக்காரு? நானும் ஒரு வாட்டி பார்க்குறேன், ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்காருன்னு பயங்கரமாக பேசினாங்க. என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. இப்போ இவங்களும் விஜய் பார்வதி எல்லோரும் சேர்ந்து ஒரு சம பிளானும் போட்டிருக்காங்க. பார்க்கலாம் இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். 2வது பேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி 69,504 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.23. ஸோ விஜய் பார்வதி பயங்கரமாக வந்து ஒரு வெளுத்தாங்க. யார்? கானாவனத்தை. ஏன்னா கானாவனத்து பண்ண விஷயங்கள் அப்படியே இவங்களுக்கு நடந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனி விடுறாங்க, இங்கே இருக்கவங்க எல்லாருமே கேட்குறாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிற டீம் 2 டீமுமே கேட்கவே இல்லை, வெறும் சாம்பார் ஸ்குவாட் மட்டும் கத்திட்டு இருக்காங்க. இதே மாதிரி தானே இவங்களுக்கு பிரச்சனை நடக்கும்போது அங்கே யாருமே வரல. இதை தான் விஜய் சேதுபதி சொன்னார், ஒருத்தங்க பிரச்சனை நடக்கணும் ஏங்க வாயை திறக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு நீங்கள் மோசமான ஆட்கள்னு. இன்றைக்கி வெளுத்தாங்க. அது ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அமித்களை இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அமித்துக்கு பயம் வந்துடுச்சு. ஆஹா இப்போ நம்ம கேட்கலன்னா நம்ம விஜய் சேதுபதி வச்சு செஞ்சாலும் செஞ்சிருவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தார். ஆனால் கடைசி வரைக்கும் கானாவனத்தை ஒத்துக்கவே இல்லை. கண்டிப்பாக ஒரு குறும்படம் போட்டாங்கன்னா வேறு மாதிரி வெறித்தனமாக இருக்கும். விஜய் பார்வதி பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். 3வது பேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 55,762 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.61. என்னன்னா நேற்று திடீர்னு பார்த்தா அப்படியே கமுக்கமாக இருக்காப்புல. அதுக்கு முன்னாடி நாள்லாம் பார்த்தீங்கன்னா நைட் ஆனால் வந்துடும் ஒரு மைண்டுக்கு என்ன வந்துடும், விஜய் பார்வதியோட ஞாபகம் வந்துடும். உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, கறி ஊற்றுவார். விஜய் பார்வதி இப்படி பண்ணிடுச்சு அப்படி பண்ணிடுச்சின்னு. ஆனால் நேற்று நைட்டு ஊற்றவே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க டீம் சார்பாக 4 காயினை கொடுத்துட்டாங்க. இவர் மனசு குளிர்ந்துருச்சு. இப்போ விஜய் பார்வதி அந்த டீமை வந்துட்டு அரோரா வந்து கலாய்க்கிறாங்க. அதெல்லாம் ஒரு கேம் தான் மாட்டுறாரு. ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்துட்டா அவங்க நல்லவங்க, தேவையில்லாத விஷயங்களை கொடுத்தா கெட்டவங்க. இது என்னையா நியாயன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் நேற்று வந்துட்டு இவருக்கு காட்டில் மழை தான். ஏன்னா எல்லாருமே சேர்ந்து இவருக்கு வந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாக வந்து கோல்டு காயின் கொடுத்து ஃபஸ்ட்டில் நிற்க வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் வந்துட்டு இந்த டீம் தான் வந்துட்டு அந்த தலை போட்டிக்கு போட்டியிட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். 4வது பேஸ் தான் சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 47,160 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.98. சபரி ஃபுல்லாக வன்மம் மூடு தான். இவர் வந்து போய் ஒன்று கேட்டாரான் சாப்பிட்றதுக்கு, அவங்க கொடுக்கலையும் உடனே கோச்சிப்பாரான். இதே இது கனி சமைச்சு வச்சியான்னு கேட்குறாரு. கனி நீ சமைச்சு வச்சியா? நீ சமைச்சு வச்சதை நான் சாப்பிட்றேன். அவங்க நான் வந்து பசியோடு கேட்குறேன்னு. ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஊட்டி விட்டாங்களே, அப்போல்லாம் எங்கே போச்சு உங்கள் வாய்? அவங்க செய்யும் போதெல்லாம் வந்துட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏதோ அந்த லாஸ்ட் நேரத்தில் இவங்களுக்கு கோல்டு காயின் கிடைக்கலன்ற ஒரு இதில் சொன்னால் உடனே உங்களுக்கு எல்லாமே இவங்க நினச்சது எல்லாமே உடனே நடந்துடணும். ஏன் அவங்களாம் மரமாக அவங்க
அவங்களுக்கும் மனசாட்சி இருக்காது. காலையிலேருந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணி நம்மளுக்கு வந்து எதுவுமே பண்ணலையே, ஒரே ஒரு கோல்டு காயின் கொடுக்குறாங்கன்னா அப்போ இவங்களுக்கு எதுக்கு நம்ம பண்ணணும்? காண்டாகவும் ஆகாதா? வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு காண்டாகுது, இப்போ இவங்களுக்கு ஆகுமா ஆகாதா? அதை புரிஞ்சுக்க மாட்டாரு. இதில் வேறு இவர் வந்து ரொம்ப நல்லவரான். ஜஸ்டர் தான். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கெமி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 35,883 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.83. இன்றைக்கி திடீர்னு பார்த்தா ஓன்னு அழுகுறாங்க. நேற்று ஏம்மா அழுகுறீங்க அப்படின்னா, சாப்பாட்டுக்கு பிரச்சனை ஆகிடுச்சான். சாப்பாட்டுக்கு உங்களுக்கு என்னமா பிரச்சனை ஆச்சு? சாப்பாட்டுக்கு அழுகிற ஆளே கிடையாது. நீங்கள் அழவே மாட்டீங்களே, நீங்கள் மற்றவங்கள தான் அழ வைப்பீங்க அப்படின்னா, இந்த நாமினேஷன்ஸில் வந்திருக்காங்களே அதை வந்துட்டு நல்லா பிரபலமாக காட்டுறதுக்காக அவங்களுக்குன்னு தனியாக பிரத்யேகமாக இங்கே ஒரு ப்ரொமோ, ஜியோ ஸ்டார் ஒரு ப்ரொமோ. ஏங்க இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. அதிலே கிளியர் கட்டாக தெரிஞ்சிருச்சு இந்த வாரம்லாம் கம்மி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 33,202 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.32. ஒரு காலத்தில் வந்துட்டு செம்மையாக வந்துட்டு ஓட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இப்போ பார்த்தீங்கன்னா 6வது பிளேஸில் வந்திருக்காங்க. இது வந்துட்டு நிரந்தரம் கிடையாது. கண்டிப்பாக இன்னும் 2 வாரத்தில் வந்து இவங்களுக்கே ஆப்பாகி இவங்களே இன்னும் ஒரு 3 வாரத்தில் இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இவங்க வந்துட்டு அதாவது ஓரளவுக்கு வந்துட்டு வஞ்சகம் இருக்கலாம். இந்த பிக் பாஸ்க்கு தேவை தான். அதுக்குன்னு ஃபுல்லாக வன்ம மோட்லேயே இருக்கிறது வேஸ்ட்டு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எஃப்ஜே மேலே, கானவனத்து மேலே, கனி மேலே ஃபுல்லாக வன்ம மோட்லேயே இருக்காங்க. இப்போ அதே விஷயங்களை கனி பண்ணதுனால தான் நம்மளுக்கு கனியை வந்து பிடிக்கல. அப்போ அதே விஷயத்தை சாண்ட்ரா பண்ணால் சாண்ட்ராவே பிடிக்காது. அதை வந்துட்டு அவங்க யோசிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐ எம் நாட் ஷுர் சாண்ட்ரா பண்ணுறது பிரஜனுக்கே பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்துட்டு நைட்டு வந்து பிரஜன் வந்து அவங்க கூட உட்காரதே இல்லை, தவிர்க்கிறாரு. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33,089 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.3. நேற்று செம்ம மாசான ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா இந்த கோல்டு காயின் 4 கோல்டு காயினை தூக்கின்னு வந்து சாண்ட்ரா வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது நம்ம விக்கல்ஸ் விக்ரம் டீமுக்கு. இந்த அரோரா இருந்த டீமுக்கு வந்து ஒரே ஒரு கோல்டு காயின் கொடுத்தோன்னே அவங்களுக்கு டென்ஷன் ஆகிப்போச்சு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ விஷயங்கள் பண்ணேன், எனக்கு வந்து இப்படி கொடுக்காம எதையுமே நாங்கள் செய்யலைன்னு வேறு சொல்லிட்டாங்களே, எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி விக்கல் சக்கரம் கிட்ட சொல்கிறாரு. விக்கல் சக்கரம் வந்து இது ஒரு கேம், அதை வந்து போட்டு பர்சனலாக எடுத்துக்காத அப்படின்னும் போது இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒன்று கீழே வந்து வச்சு செய்கிறாங்க. அந்த வீடியோ வரும்போது இன்னொன்று இப்படி தானே இருந்திருக்கும். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி விஜய் பார்வதி அங்கே நிற்கும்போது வேணுன்ட்டுமே வலுக்கட்டாயமாக கமருதன் இழுத்துன்னு போய் அவங்க முன்னாடி டான்ஸ் எப்படி ஆடுறது அப்படி ஆடுறதுன்னு எவ்வளோ வெறுப்புத்தினீங்க. அந்த பொண்ணுக்கு எவ்வளோ காண்டாக இருக்கும். இப்போ வலிக்குதா இந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. உனக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்க தான் தக்காளி சட்னி அப்படின்னு பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அரோரா இதுக்கப்புறமா திருந்துவாங்களா? ஆனால் நேற்று வந்து ஒரு சம்பவம் சூப்பராக பண்ணாங்க. அந்த டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க பாருங்க, கொஞ்சம் பாயிண்ட்டு கொஞ்சம் பாட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப துடிப்பாகவும். 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 32,495 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.18. ஸோ கனி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு, அதாவது நேற்று வந்துட்டு ஃபுல்லாக வந்து எட்டப்பன் வேலை தான் நிறைய பார்க்குறாங்க. அவங்களுக்கும் ஒரு தனி டீம் இருக்குது. அந்த டீமுக்கு கோஆப்ரேட் பண்ணாமல் அந்த டீமை விட்டுட்டு ஆப்போசிட்டில் யார் இவங்க செல்லா குட்டிஸ் இருக்கிற டீமுக்கே போய் இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் அங்கே போய் சொல்கிறது என்னத்தை சொல்ல. இதில் வேறு வந்து இவங்க வந்து ஒரு இடத்துல விழுந்தாங்கன்னு இவங்களுக்காக வந்து விஜய் பார்வதி பேசினா அவங்க பாட்டு டக்குன்னு வந்து வாக்கர் கொடுத்துட்டாங்க. இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கானா வினோத் அப்படின்னு அவங்களே கமெண்ட் இருக்காங்க, நீ ஏமா பேசுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த பக்கம் பாஞ்சிட்டாப்புல. ஸோ கனி இன்னுமே வந்துட்டு மாறாமல் அதே விஷக்கனியாகவே இருக்காங்க. 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 30,874 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.88. ஸோ வியானா பயங்கரமான சம்பவம் நாளைக்கு பண்ண போகிறாங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஓரளவுக்கு வந்து விஜய் பார்வதி கூட சேர்ந்து அவங்களும் ஒரு ஸ்கிட் மாதிரி ஒன்று பண்ணாங்க. ஓரளவுக்கு என்கேஜாகவே இருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு மதிப்பே கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த லவ் கண்டென்ட் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப கேவலமாக இருக்குது. அதை தவிர்க்கலாம். ஏன்னா இவங்க தனியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நல்ல பேர் வாங்கினாங்க. இப்போ எஃப்ஜே கூட பண்ணும்போது எஃப்ஜே கண்டுக்காத மாதிரி இருக்குது. இவங்க தான் வேணும் தூண்டியில் போடுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி கூட எல்லாருமே பாட்டு பாடி நல்லா ஜாலியாக வைபாக இருக்கும்போது இவங்க ஒரு ட்ராக்கில் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. அதை தவிர்க்கிறது நல்லது. பட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிரஜன் இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 30,627 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.83. ஸோ பிரஜின் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டார். கொஞ்சம் நஞ்சம் சைலண்ட் ஆகிட்டார். எப்போ இந்த பிக் பாஸை விட்டுட்டு போகணும்னு இருக்காரான்னு தெரியல. ஏன்னா அவருக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா இங்கே இருக்கிறவங்களாம் இவர் எதிர்பார்த்தாம இல்லை. அது மட்டும் இல்லாமல் வரும்போது நான் கிழிச்சிருவேன்னாரு. இப்போ இவரே வந்து கிழிச்சு போன துணி மாதிரி ஆகிட்டார். பாவமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா எங்கே இருக்காங்களோ அவங்கக்கிட்ட போய் எதாவது சொன்னால் கூட நீ வாங்க முடின்றாங்க. இவர் சரிம்மா அப்படின்ட்டு கம்முன்னு வந்துடுறாரு. இப்போ கூட லைவில் பார்த்தீங்கன்னா தலைமையில் கை வச்சு உட்காந்துருக்காரு. வாழ்க்கையும் போச்சு, சேத்துலேயே அடி வாங்கிச்சு, சோத்துலேயே அடி வாங்கியாச்சுன்ற மாதிரி. 11வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அமித் இருக்கார்.
இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 27,885 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.31. சூப்பராக வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வந்து இவர்கிட்ட இருக்குது. ஏன்னா விஜய் பார்வதி ஒரு இடத்துல வந்து நான் ரெஸ்ட் ரூம் போனோம், நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த நான் சொல்கிற விஷயங்களை செய்யணும் அந்த டாஸ்கில் அப்படின்னும் போது அவங்க பரதநாட்டியம் ஆட சொல்கிறாங்க. இவர் அழகாக ஆடுறாரு, அவருக்கு தெரிஞ்சதை வச்சு அந்த உடம்பை வச்சு ஆடுறாரு. திடீர்னு பார்த்தா கண்ணியை தூக்கின்னு போகிறாரு, என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுறாரு. அதே மாதிரி கானாவினத்துக்கிட்ட சொன்னார், நீங்கள் வந்துட்டு பண்ணது தப்புங்க சரிங்களா, நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்காது உங்கள் இஷ்டம். அப்புறம் உங்களை நான் நீங்கள் பண்ணதை தட்டி கேட்கலாம் வச்சுக்கோங்க. விஜய் சேதுபதி முன்னாடி போய் என்னால் தலை குடிஞ்செல்லாம் இருக்க முடியாதுன்னு கலாச்சி விட்டாப்புல. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் போல்டாக பேசணும், பண்ண மாட்டார். ரொம்ப எமோஷனல் பர்சனாக இருக்கார். எனக்கு தெரிஞ்சு இவரை கைட்டு விட்ருவாங்களோட மாதிரியும் இருக்குது. 12வது பிளேஸ் பார்த்தா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 26,741 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.09. சுபிக்ஷா பயங்கரமான கேடி, அதுதான் தெரியுமே. அப்படின்னா இன்றைக்கி ஒன்று நடக்குது, கனி வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு கீழே விழுறாங்க, கானா அவ்வளோ தள்ளி. அதுக்கு விஜய் பார்வதி கொஸ்டின் பண்ணுறாங்க, தனியாக கூப்பிட்டு கலாய்க்கிறாங்க. இந்த அம்மா இங்கே வந்து ஏன்னா கானாவினத்துக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் தள்ளினீங்க, கனி அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க, நடுவில் எதுக்கு இவங்க விஜய் பார்வதி கத்திட்டு இருக்காங்களாம். இந்த மாதிரி நடுவில் எதுக்கு கத்துறாங்கன்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி குறும்படம் போட்டு கிளிக்கில் கழிச்சார். அப்போ கூட இந்த பொண்ணுக்கு புத்தி வர மாட்டேது பார்த்தீங்களா. அதனால இந்த பொண்ணு டேஞ்சர் ஜோன் இருக்குது. இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் போயிடுவாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 25,271 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.8. ஸோ ரம்யா இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. பட் கடைசியில் வந்து அந்த வஞ்சகத்தை வெளியே விட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணாங்க. திடீர்னு பார்த்தா அவங்கள வந்துட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வந்து தேர்ந்தெடுத்தவொடனே விக்கல்ஸ் சொன்னவொடனே ரொம்ப உடஞ்சாங்க. பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூமில் போய் பேசினாங்க. அதுக்கப்புறம் திரும்ப போல்டாக வந்தாங்க. திரும்ப அவங்களால என்ன ப்ளஸ்ஸாக பண்ண முடியுமோ அதை பண்ணாங்க. அதே மாதிரி ரம்யா வந்து ஒரு டான்ஸ் பண்ண மூமெண்ட்டை வந்துட்டு கானா பார்க்கும்போது அதை வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங் பண்ணி விட்டுட்ருக்காங்க. இன்னங்க இவர் ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு பார்வையில் பார்க்குறாரு அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அந்த விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை சொல்லுங்கள். சரி, இவங்கெல்லாம் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5,25,384 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு ரம்யா, சுபிக்ஷா, அமித், பிரஜன் இவங்க 4 பேரில் தான் யாரோ ஒருத்தங்க போக போகிறாங்கன்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.